காமராஜரை இழிவாக பேசியதற்காக திருச்சி சிவாவை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். காமராஜர் உயிருடன் இருந்தபோதே அவரை மிக மோசமான வார்த்தைகளில் விமர்சித்தவர்கள் திமுகவினர்தான் என்றும் அன்புமணி கூறியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? காமராஜர் குளிர்சாதன வசதி இல்லாத அறைகளில் தூங்க மாட்டார். அதன் காரணமாக காமராஜர் தங்கக்கூடிய பயணியர் விடுதி அனைத்திலுமே கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஏசி வசதி செய்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் காமராஜர் இறக்கக்கூடிய தருவாயிலே கருணாநிதியினுடைய கைகளை பற்றி கொண்டு நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என கருணாநிதியிடம் காமராஜர் வேண்டுகோள் வைத்ததாக திருச்சி சிவா பேசியதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் எழுகின்றன. இந்த நிலையில் தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே திமுகவினர் காமராஜர் வாழும் காலத்தில் தான் அவரை அவமதித்தார்கள் என்றால் இப்போது வரை தொடர்ந்து அவரை அவமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை அன்புமணி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற கருத்துக்களை, அநாகரிகமான கருத்துக்களை பேசியதன் காரணமாகத்தான் பொன்முடி கட்சி பொறுப்பிலிருந்தும் அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார். பொன்முடிக்கு மாற்றாக அந்த கட்சி பொறுப்பான துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் நியமனம் செய்யப்பட்ட திருச்சி சிவாவும் இவ்வாறு தொடர்ந்து பேசுவது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி உடனடியாக திருச்சி சிவாவை அழைத்து திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.